بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا تبارك الذي அல்லாஹ் பரக்கத் உள்ளவனாக ஆகிவிட்டான். அல்லதி எப்படிப்பட்டவன் என்றால் நஸ்ஸல் ஃபுர்கான் குர்ஆனை இறக்கி வைத்தாரே சன்னஞ்சன்னமாக அலா அப்திஹி அவனுடைய அடியாரின் மீது லியகூன லில் ஆலமீன நஸீரா இந்த அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இந்த குர்ஆனை இறக்கி வைத்தானே அப்படிப்பட்ட அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவராக ஆகிவிட்டார். ஸதகல்லாஹுல் அஸீம். சூரத்துல் ஃபுர்கான் அத்தியாயத்தின் முதலாவது வசனத்திற்கான விரிவுரை. அல்லாஹ்வுடைய கிருபையால் சூரத்துல் நூர் அத்தியாயம் நிறைவுற்று சூரத்துல் ஃபுர்கான் அத்தியாயத்தை நாம் துவங்கியிருக்கிறோம். நேற்றே சொன்னதை போல் சூரத்துல் நூர் பல்வேறு சட்டங்களை, பர்தா சட்டங்கள், இன்னும் பல்வேறு சட்டங்களை அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு மட்டுமல்ல பொது முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா சூரத்துல் நூர் என்ற அத்தியாயத்தின் வாயிலாக பல சட்டங்களை கடமையாக்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அந்த சூரத்துல் நூரை ஒளி என்று சொல்வதும், அதே போன்று இந்த சூரத்துல் ஃபுர்கானை எப்படி ஒரு மனிதன் நின்றால் அவனுக்கு நிழல் வருமோ அதுபோன்று இந்த சூரத்துல் ஃபுர்கானை நிழல் என்பதாக பல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். சூரத்துல் நூரினுடைய நிழல் என்பதாக சொல்லுகிறார்கள். இது இந்த சூரத்துல் ஃபுர்கான் என்பது மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. ஒரு 3 வசனங்கள் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுது இந்த சூராவில் உள்ள 3 வசனங்கள் மதீனாவில் இறக்கப்பட்டதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இறங்கிய வரிசையில் இந்த சூரா 26வது இடத்தை பிடித்தாலும், அதே போன்று வேறு சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது இறங்கிய வரிசையில் இது 3வது இடத்தை பிடித்திருக்கிறது என்பதாகவும் சொல்லுகிறார். ஆனால் தொகுக்கப்பட்ட வரிசையில் இது 25வது சூறாவாக நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூறாவில் மொத்தம் 77 வசனங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குகிறார். அது மட்டுமல்ல, இந்த சூறாவின் பெயரே ஃபுர்கான். ஃபுர்கான் என்றால் பிரித்து காட்டுவது. உதாரணமாக அரபியில் சொல்லுவார்கள் மல் ஃபர்கு பைனஹுமா, இந்த இரண்டுக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசம் என்ன என்று சொல்லுவோம். ரெண்டுக்கும் மத்தியில் உண்டான டிஃபரண்ட் என்ன என்பதை நாம் கேட்போம் அல்லவா? அதுபோன்று அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் நீதிக்கும் அநீதிக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசத்தை சொல்லுகிறார். அதே போன்று ஓரிரை கொள்கைக்கும் மற்ற விஷயங்களுக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசத்தை அல்லாஹ் இங்கே பேசுகிறார். அதே போன்று ஹலால் ஹராமிற்கு மத்தியில் உண்டான வித்தியாசத்தை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் பேசுகிறார். அதே போன்று நாம் ஏற்கனவே சொன்னோமே, இருளுக்கும் நிழலுக்கும் ஒளியுக்கும் நிழலுக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசத்தை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் பல்வேறு விஷயங்களை பிரித்து பிரித்து பேசுவதால் இந்த சூறாவிற்கு சூரத்துல் ஃபுர்கான் என்று பெயர் வந்தது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் பல முஃபஸ்ஸிரீன்கள் வேறு சில விஷயங்களையும் இந்த சூரத்துல் ஃபுர்கானுக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று ஃபுர்கான். அதனால் இந்த சூறாவுக்கு ஃபுர்கான் என்று பெயர் வந்தது என்பதாகவும் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள், சூரத்துல் ஃபுர்கான் என்பது தௌராத்திற்கு பெயர். தௌராத்திற்கு இன்னொரு பெயர், தௌராத் என்ற வேதத்திற்கு இன்னொரு பெயர் ஃபுர்கானாக இருந்தது. அந்த பெயரை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிற்கு வைத்திருக்கிறார் என்பதாகவும் சொல்லுகிறார். ஆக பல்வேறு விஷயங்களை ஃபுர்கான் இந்த பெயருக்கு சொல்லுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். அடுத்தபடியாக இந்த சூறாவுடைய இந்த முதல் வசனத்தில், நாம் ஓதிய இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை
சுட்டி காட்டுதலாக சூசகமாக சூசகமாக இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். முதலில் அல்லாஹ் சொல்லும் பொழுது தபாரக், அல்லாஹ் தன்னைத்தானே பரக்கத் புரிந்தவன் என்று சொல்லுகிறார். அதே போன்றுதான் சூரத்துல் பனி இஸ்ராயீல் அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா, இந்த அந்த பயணத்தை பற்றி சொல்லும் பொழுது மிஅராஜ் பயணத்தை அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். ஆக இது போன்று தன்னுடைய அடியாரை பற்றி பேசுவதற்கு முன்னால் தன்னை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன் என்றும் தன்னை பரக்கத்து பொருந்தியவன் என்றும் சொல்லிவிட்டு தன்னுடைய அடியாரை பற்றி சொல்லுகிறான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் பொழுது நஸ்ஸலல் ஃபுர்கான், சன்னம் சன்னமாக இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம். நஸ்ஸல என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தரும் பொழுது இறங்குதல், நஸல என்ற அரபி வார்த்தைக்கு நஸல என்பது இறங்குதல் என்று பொருள். ஆனால் இந்த இடத்திலே நஸல என்று சொல்லும் பொழுது சன்னம் சன்னமாக இறக்கப்பட்டது என்பதாக பொருள் கொடுக்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். காரணம் சொல்லப்பட்டது, அன்சல என்றால் அதே போன்று நஸல என்றால் ஒரே தடவையாக முழு வசனங்களும் இறங்கிவிட்டால் அதற்கு அன்சல என்று சொல்லப்படும். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் தௌராத்தை பற்றி சொல்லும் பொழுதும் அல்லது வேறு வேதங்களை பற்றி சொல்லும் பொழுதும் அன்சல, அது முழுவதுமாக நாம் இறக்கி வைத்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனால் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்வுக்கு தோதுவாக, நிலைமைக்கு தோதுவாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேதத்தை சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா நஸ்ஸல என்ற வார்த்தையை இங்கே புலம்பிருக்கிறார் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று அடுத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அலா அப்திஹி என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூலை பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய அடிமை என்பதாக சொல்லுகிறார். இந்த வார்த்தையை முஃபஸ்ஸிரீன்கள் வேறு கோணங்களில் பற்றி பேசும் பொழுது தன்னுடைய அடியாரினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அழைக்காமல் அடிமை என்று மட்டும் அழைக்கிறார். அதே வேறு நபிமார்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அலா அப்திஹி ஜக்கரியா, அலா அப்திஹி யஹ்யா என்று அப்து என்ற வார்த்தையோடு சேர்த்து நபிமார்களுடைய பெயரை சேர்த்து சொல்லுகிறார். ஆனால் தன்னுடைய ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொல்லும் பொழுதும் கூட அல்லாஹ் அலா அப்திஹி முஹம்மது என்று சொல்லாமல் அலா அப்திஹி தன்னுடைய அடியார், தன்னுடைய அடிமை என்ற ரீதியில் அல்லாஹ் தஆலா பெயரை சொல்லாமல் சொல்லுகிறார். இதே போல்தான் பனி இஸ்ராயீலுடைய அந்த முதல் அத்தியாயத்தில் தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து மஸ்ஜிதுல் ஹரமிற்கு நாம் அழைத்து சென்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா அங்கே அப்து என்ற வார்த்தையை மட்டும்தான் புலங்கியிருக்கிறானே தவிர அல்லாஹ் அப்திஹி முஹம்மது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஆக அல்லாஹ் ரசூலுடைய பெயரை அவ்வளவு கண்ணியமாக கையாளுகிறான் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கோ குறிப்பிட்ட ஒரு ஏரியாவிற்கோ அல்லது நாட்டிற்கோ அவர்கள் ரசூல் கிடையாது. மாறாக அகிலத்திற்கு அவர் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லுகிறார். லியகூன லில் ஆலமீன நதீரா, நம்முடைய அடியாருக்கு இந்த வேதத்தை அனுப்பி வைத்தோம். எதற்காக வேண்டி? அகிலத்திற்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இந்த வேதத்தை அந்த ரசூலுக்கு நாம் அனுப்பி வைத்தோம், இறக்கி வைத்தோம் என்பதாக சொல்லுகிறார். ஆக இந்த இடத்திலே லியகூன லில் ஆலமீன், அகிலம் என்பது ரசூலுக்கு கட்டுப்படுகிறது. முழு அகிலத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக இருக்கிறார்கள். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அகிலத்திற்கு ரசூலாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு பகுதியில் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் அதற்கு பின்னால் நபிமார்கள் வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய நபித்துவம் என்பது முடிவு பெற்றுவிட்டது. அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின் வர்க்கங்களுக்கு இன்னும் பிற வர்க்கங்களுக்கு அவர்கள் நபியாக இருந்தார்கள். இருந்தாலும்
ஜின் வர்க்கங்களுடைய கட்டுப்பாடு அவர்கள் கையில் இருந்தாலும் கூட அந்த ஜின் வர்க்கங்களுக்கு நபியாக அவர்கள் இல்லை என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விரிவுரை தருகிறார். அது மட்டுமல்ல, அதே போன்று எப்படி நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொன்னோமோ அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் என்பது அதற்கு பின்னால் நபி வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய நபித்துவம் என்பது முடிந்து விட்டது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் அவர்கள் நபி, அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலும் நபி, இன்னும் இந்த உலகத்தினுடைய கடைசி நபர் வரும் வரைக்கும் அவர்கள்தான் நபியாக தூதராக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா லியகூன லில் ஆலமீன நதீரா, அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜின்களுக்கும் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள் என்பதாக இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வல்ல அல்லாஹ் அவன் அருளிய வசனங்களை விளங்கி வாழக்கூடிய தௌஃபீகை தந்தருள் புரிவானாக.